விஜய் சேதுபதியை அடுத்து தளபதி விஜய் தெறி படத்தை தொடர்ந்து இயக்குனர் அட்லி தளபதி விஜயின் வெற்றி கூட்டணியில் உருவாகியுள்ள படம் மெர்சல். இதில் விஜய் முதல் முறையாக ட்ரிபிள் ஆக்ஷனில் நடித்துள்ளார். விஜய்க்கு ஜோடியாக காஜல் அகர்வால், சமந்தா, நித்யா மேனன் என 3 நாயகிகளாம். இயக்குனர் எஸ். ஜே. சூர்யாவிற்கு ஸ்டைலிஷான வில்லன் கதாபாத்திரமாம். மேலும் சத்யராஜ், வடிவேலு, யோகி பாபு, சத்யன், கோவை சரளா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். தேனாண்டாள் ஸ்டுடியோ லிமிடெட் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்திற்கு A.R. ரகுமான் இசையமைத்துள்ளார். G.K. விஷ்ணு ஒளிப்பதிவு செய்துள்ளார். ரூபன் படத்தொகுப்பாளராக பணியாற்றியுள்ளார். ஏற்கனவே வெளியிடப்பட்ட இதன் பாடல்கள், ட்ரீசர்கள் மற்றும் ப்ரோமோக்கள் ரசிகர்களிடையே செம லைக்ஸ் குவித்து ட்ரெண்டானது. அது மட்டுமின்றி படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன் லெவலையும் அதிகரிக்க செய்தது. தற்போது படத்தின் வெளிநாட்டு உரிமையை AP இன்டர்நேஷனல் பிலிம்ஸ், ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனங்கள் இணைந்து கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை தேனாண்டாள் நிறுவனமே தங்களது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் ஸ்டேட்டஸாக தட்டி உறுதிப்படுத்தியுள்ளது. சமீபத்தில் இந்நிறுவனங்கள் API அண்ட் ஹோம் ஸ்கிரீன்ஸ் விஜய் சேதுபதி, கௌதம் கார்த்திக் காம்போவில் தயாராகி வரும் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் படத்தின் வெளிநாட்டு ரைட்ஸை வாங்கியது குறிப்பிடத்தக்கது. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் இயக்குனர் ஆறுமுககுமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, கௌதம் கார்த்திக், நிகாரிகா, ரமேஷ் திலக் நடிக்கும் அதிரடி திரைப்படம். இத்திரைப்படத்திற்கு ஜஸ்டின் பிரபாகர் இசையமைத்துள்ளார். இத்திரைப்படத்தில் விஜய் சேதுபதி பழங்குடி இன தலைவராகவும், கௌதம் கார்த்திக் கல்லூரி மாணவராகவும் நடித்துள்ளார். இவர்களுக்கிடையில் நடக்கும் போராட்டங்களையே கதையாக உருவாக்கின்றனர். மெர்சலை விஜய் ரசிகர்களுக்கு தீபாவளி விருந்தாக அக்டோபர் 18ஆம் தேதி ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மெர்சல் ரிலீஸுக்காக யாரெல்லாம் வெயிட்டிங் அதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.